டியர் இன் கிரைஸ்ட், நாம் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த வாக்குத்தத்தங்களை படித்துவிட்டு கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசினார் என்று அவர்கள் பாரத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் விரும்பினால் தொடர்பு கொள்ளலாம். மேலும் எல்லா ஏசாயா தீர்க்கதரிசியின் அதிகாரங்களையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க எடுத்து படித்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு வேத பகுதி. இன்று நாம் பார்க்க போகிற வசனம் ஏசாயா 41வது அதிகாரம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயஸ்தானத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியிலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதுக்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சவடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தீன் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும்
பொன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவர்களை தமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் என்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளை நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள். அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவருப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன். அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவன் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே, உங்கள் வார்த்தைகளை கேட்கிறவனும் இல்லையே. முதல் நானே சீயோனை நோக்கி அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். நான் பார்த்தேன், அவைகளில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை. அவர்கள் கிரியைகள் விருதா. அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கிறார். நம்மை பலப்படுத்த, நமக்கு உதவி செய்ய ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அதனால் நாம் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்காக செய்வோம். சிறு கூட்டமே, இஸ்ரவேலை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சிறுமையும் எளிமையுமான உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்கிறபடி உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்துவத்தின்படி உங்களோடு போராடுகிற ஜனங்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு தேவன் கிரியை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, தெரிந்து கொண்ட ஜனமாகிய உங்களுக்கு உதவி செய்ய என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வலது கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you.